जयतु भारतम विश्व प्रेम की ओर चदरिया जगा हुआ भारत है विश्व प्रेम की ओढ़ चदरिया विश्व प्रेम की ओढ़ चदरिया सच्चे सुर में गाता है एक सुरीली आशा लेकर सूरज नए उगाता है विश्व प्रेमेर चादर ढेके शुद्धेर शूरे गानाय செந்தமிழ்வானில் புதிய பொன்விடியில் ஆயிரமாதவன் தோன்றிடுதே ஜாகா ஹுவா பாரத் है ये जागा हुआ भारत है ये जागा हुआ भारत है ये जागा हुआ भारत है ये जय तो भारतम जय तो भारतम वसुधैव कुटुम्बकम भारतम जय तो भारतम तमसो मा ज्योतिर्गमय अंधकार को जीते मन यही प्रार्थना करता भारत विजयी भव मानव जीवन विश्व प्रेम की विश्व प्रेम की चदरिया जय तो भारत जय तो भारतम जयतु भारतम நம்ம வந்து 77 வருஷம் முடித்தோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்குது. எப்படி முன்னேறிட்டு இருக்குன்னா உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டக்கூடிய ஒரு நாடாக நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம். இது வந்து உலகத்துக்கு வந்து குருவாக நம்ம வந்து சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்படி நம்ம இருக்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதம் பிராமம் இதம் க்ஷாத்திரம். ஒவ்வொரு நபரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அறிவுபூர்வகமான மனிதனாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தா சக்தி உள்ளவனாக இருக்கணும். ஸோ விவேகானந்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பண்ண வலிமை உள்ளவராக இருக்கணும், உடல் வலிமை இருக்கணும், அதே மாதிரி வந்து அறிவு திறனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டும். இப்படி வந்து நம்ம வாழ்க்கை வந்து அமைக்க வேண்டியது மிக அவசியம். பி போல்ட். இந்த இளைஞர்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து வழிகாட்டக்கூடியவங்க பல்வேறு நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜீரியல் பொசிஷனில் இருந்து பல பேரை வந்து லீட் கூடியவங்களா இருக்கக்கூடிய இளைஞர்கள், சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? we should be bold. அனைத்து மாணவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் தான், தயவு செய்து உங்கள் தினத்தை உங்கள் பெற்றோர் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பியுங்கள். தனித்தன்மை வெளிப்பட வேண்டும். நீங்க எந்த கும்பல்ல இருந்தாலும் கும்பல் கூட சேராதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். Day of remembrance, it is a day of celebration. Let us also ஒரு நிமிஷம் நாம இங்க ஃப்ரீயா இப்படி பேசுறோம், செலிப்ரேட் பண்றோம்னா நம்மளோட பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ற நம்மளோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் தங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு நம்மளுக்காக the people who are protecting us அவளை ஒரு நிமிஷம் நினைச்சுண்டு அவளுக்கு தேங்க்யூ சொல்லுவோம் எல்லாரும்.